Hello and hi everyone, you are watching Rafi the Grammarian. So today we are going to see a new topic. It is absolutely different from grammar topic. Phonetics and transcriptions. Right. Here phonetics is speech sounds, phonic, and transcriptions means symbol. So we have 44 speech sounds in English. And we have two classifications. One is vowel sounds and consonant sounds. And we have 20 vowel sounds and 24 consonant sounds, and totally 44 speech sounds in English. In pure vowel, first of all we have two more classifications in vowel sounds. They are pure vowel and diphthongs. Here we have 12 pure vowels and 8 diphthongs, totally 20. I should write this. And in pure vowels we have two types. One is short vowel, one is long vowel. Short vowels and long vowels. And we have 7 short vowels and 5 long vowels, totally 12 in number. So we have 12 pure vowels. And first one, this is actually inverted E. It sounds as a, half A. So whatever the transcription, it should be come inside the slash. When you are making, when you are changing a word into a phonetic transcription, it should be has a single slash. And when you are trying to make a sentence in a phonetic transcription, it should have double slash. So இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம phonetic symbol யூஸ் பண்ணிருக்கோம். அது வந்து ரெண்டு ஸ்லாஷ் குள்ள தான் வரணும். இது வந்து ஷார்ட் vowel. இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா half a. இந்த half sound வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும். half a.
and இது வந்து பாத்தீங்க அப்படின்னா inverted V. The sound is A. A. ஓப்பனா நம்ம வந்து A அப்படின்னு சொல்லி சொல்ற சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்றதுக்கு இந்த சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுவோம். And இது வந்து E, right? இது வந்து U. இது letter U கிடையாது. When it comes inside the single slash, it becomes U. இந்த U சவுண்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இது ஸ்லாஷ் குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது U கிடையாது, U. The same thing. Here we have E letter, but it is not a letter E. It is a sound A. இது வந்து A sound indicate பண்றது. This is actually O, right? இது வந்து inverted C and இதோட மெத்தட் இன்னொரு மாதிரி இந்த சிம்பிள் வந்து கொடுப்பாங்க. இதே மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்திருப்பாங்க, D அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அப்படி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படி இருக்கலாம். And then the same inverted E plus colon. இந்த மாதிரி inverted E க்கு பக்கத்துல ரெண்டு டாட் இருந்துச்சு அப்படின்னா அத நம்ம இது வந்து a அப்படின்னு சொல்லியிருப்போம். அதை கொஞ்சம் எலாங்கேட் பண்ணணும். இத கொஞ்சமா வந்து நம்ம எலாங்கேட் பண்ணிக்கணும், ரொம்ப இல்ல, கொஞ்சமா. So totally we have 7. 1 2 3 4 5 6 7. So 7 short vowels. Now we are going to see long vowels. The sound is A. This is E. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஷார்ட் வவலா இருந்துச்சு அப்படின்னா E அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து கேபிட்டல் ஐ மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க. ரொம்பவும் ஐங்கிற மாதிரி இருக்க கூடாது. அந்த மேல நீங்க கொடுக்குற அந்த கோடு, கீழே கொடுக்குற கோடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது இருக்கணும். கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா கோடு போடுற மாதிரி இருக்கணும். ரொம்ப ஐ மாதிரியும் போடாதீங்க. அது வந்து ஷார்ட் வவலுக்கு. இதே நாம கொஞ்சம் எலாங்கேட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டர் ஐ கொடுத்துட்டு பக்கத்துல கோலனை கொடுத்துக்கோங்க. நீங்க எதெல்லாம் லாங் வவல்ஸ் நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஒவ்வொரு சிம்பிளுக்கும் பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோலன் வந்து கொடுத்துருப்பாங்க, எலாங்கேட் பண்ணணும் அந்த சவுண்ட் அப்படிங்கிறதுக்காக. பட் இதுக்கு மட்டும் ஒரு சின்ன இது இருக்கு. இந்த சவுண்ட் மட்டும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் வவல்ல சேர்த்திக்குவோம். அதே மாதிரி யூ போட்டு அந்த கோலன் கொடுத்தீங்க அப்படின்னா it becomes
ஊ, ஒரு inverted e and ஒரு e. இந்த சிம்பல் வந்து பாத்தீங்க அப்படின்னா a a இந்த சவுண்ட் கொடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்பல்ல யூஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த குறில் ஓவும் குறில் ஆவும் வந்து போட்டிருப்போம். இந்த இடத்துல நம்ம நெடில் ஓ வந்து போட்டுக்கிட்டோம். குறில் ஆவும் போடலாம், அப்படி இல்லைன்னா நெடில் ஆவும் நம்ம போட்டுக்கலாம். So it sounds as o, right? இது வந்து o, அது o. So totally we have 5 long vowels. I should write this. Diphthongs. Diphthongs means gliding vowels, otherwise combination of two vowels. Right. First one, ear. The sound is ear. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த e sound நான் கொடுத்திருக்கேன், இங்க a sound இருக்கு. So it is a combination of ear. For an example, clear, right? Clear. Clear நம்ம சொல்றோம்ல, அது வந்து இப்படி தான் எழுதணும். Clear. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா e sound இருக்கு, a sound இருக்கு. So it is called gliding vowel, diphthongs. Second one, and this sound is I. So fight, fight. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா fa sound இருக்கு plus a e, இந்த சவுண்ட் சேர்ந்து I அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுது. So fight, fight. Third one, so it is not letter U, this is U, the sound U, 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 U. நம்ம பூவர்னு சொல்லி சொல்றோம்ல, அது வந்து இப்படிதான் சொல்லணும், பூவர்.
there, there. நம்ம தேர்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதோட perfect sound is there, there, there. Shall I rub this? Next sound, A plus E. It becomes A. So the sound is eight. Eight. Sixth one, one second. Cow, cow, right? And we can give another example. One second. How, how, how. இந்த மாதிரி ஹவுஸ் சவுண்ட்ல வரதெல்லாம் இப்படிதான் வந்து எழுதி ஆகணும். இது வந்து ஆ சவுண்ட், இது ஊ சவுண்ட். ஸோ இட் பிகம்ஸ் அவு, கவ், ஹவ். Seventh one, aw, aw, plus e sound. It becomes all, all. Boy, toy, toy. So இது வந்து all sound. Sounds வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ப்ளீஸ் அந்த மாதிரி நினைச்சு விட்டுறாதீங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் we can learn perfect pronunciation. Otherwise it is impossible. Fine. So the sound is oi, oi. And next one,
U. It combines ga sound and g. நம்ம இத go அப்படினு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனா அதோட actual pronunciation is g. This is sir. Sir. நம்ம so அப்படினு சொல்லி சொல்லுவோம். So கிடையாது. Sir. And next one. Consonant sounds. So we know we have 24 consonant sounds. They are, the letter is B, but it is not B when it is inside the slash. The sound is ba. Ka. The sound is ka. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சீல ஆரம்பிக்கிற எல்லா லெட்டர்ஸ்க்கும் இதுல தான் நம்ம வந்து பண்ணுவோம். ரைட், சீல ஸ்டார்ட் பண்றது ஒரு சவுண்ட் கிடையாது. அது கா சவுண்ட் அப்படிங்கிறதுனால, சீல மேக்ஸிமம் வருது கா சவுண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம கே தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது லெட்டர் இந்த கே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ்க்கும் பிளஸ் சீல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ்க்கும். Da. Ga. Ha. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இஜ் சவுண்ட். Ij. La. Ma. Na. Pa. Ra. Sa. The hissing sound வந்து பாத்தீங்க அப்படின்னா we have 3 more variants. One is s. இந்த சவுண்ட் s அப்படிங்கிறது. இன்னொன்னு இருக்கு z. இது வந்து is அப்படிங்கிற சவுண்ட் கொடுக்கும். is. Next one. இப்படி இருந்தது அப்படின்னா is. இப்படி இருந்துச்சு அப்படின்னா
SH சவுண்ட் வரும்ல அப்படின்ட்டு அந்த சவுண்ட். அண்ட் இப்படி என் போட்டுட்டு கொஞ்சம் கீழே இழுத்து விட்டீங்க அப்படின்னா இங்கு. சரிங்களா? அண்ட் W ஸ்டார்ட் ஆகிற எல்லா வேர்ட்ஸ்க்கும் நம்ம இந்த சவுண்ட் தான் யூஸ் பண்ண போறோம். V ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம V யூஸ் பண்ண போறோம். வா, ரெண்டுமே வா வா தான். ஆனா என்ன அப்படின்னா W ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் W போட்டுக்கோங்க. V ஸ்டார்ட் ஆகிற எல்லா வேர்ட்ஸ்க்கும் V வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்சைட் தி ஸ்லாஷ். இந்த Jங்கிறது லெட்டர் கிடையாது, சவுண்ட். என்ன சவுண்ட் அப்படின்னா யா அப்படிங்கிற சவுண்ட். இந்த இ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த சவுண்ட். அப்புறம் இ சவுண்ட். இன்னும் எதனா கான்ஸ்டன்ட் விட்டு என்னன்னு பாருங்க. எஸ் ஃபா சவுண்ட். எஃப் இல்ல, ஃபா சவுண்ட். அப்புறம் எஸ். இப்படி ஒரு சிம்பிள் நீங்க பாத்தீங்க, இந்த தீட்டா மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அது வந்து இத்து சவுண்ட். இத் டிஹெச் யூஸ் பண்றது. அதே நாம வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சிம்பிள் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் தமிழ்ல இத்து தான். பட் ஆனா இது அப்படிங்கிற சவுண்ட் வந்து கொடுக்கணும். இத்து டிஹெச். தீட்டா வந்துச்சுன்னா இத்து. இந்த மாதிரி சிம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இத்து. சோ இத்துக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு, பாத்துக்கோங்க. So we have 24 consonant sounds here. I should have this. For an example, this is father. Father. In phonetic transcription, fa sound, if sound, inga a sound. So it becomes fa. The நான் முன்னாடியே சொன்னேன் th ல தான் இருக்கு, பட் sound is the. இது sound. அப்போ இந்த சிம்பிளை வந்து கொடுக்கணும். fa the. நான் சொன்னல இந்த அப்படிங்கிற சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது father. இந்த r வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம், பண்ணாமலும் விடலாம். father. Maximum in English words we are not giving a much stress in sound r. இந்த இதுங்கிறது நம்ம அதிகமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பண்ண மாட்டோம். சோ உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க.
father. Sing அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். Is sound E C. இங்க NG-னா அது இங்கு சவுண்ட். இங்கு சவுண்டுக்கு இந்த சிம்பிள் நம்ம கொடுத்துருந்தோம். N போட்டு இப்படி எழுத்து விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு. Sing. Sing. Right? And so இப்படி ஒன்று பார்த்துருந்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருப்போம் இஸ், அதாவது இஸ் சவுண்டும் இஷ் சவுண்டும் சேர்ந்து வரணும். measure, 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 measure. இப்போ இத்து சவுண்ட். தேங்க் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா தேங்க், தேங்க். ஸோ இத்து சவுண்ட் இங்க இருக்கு, ஏ சவுண்ட் இங்க இருக்கு, அப்புறம் என் சவுண்ட், இன் சவுண்ட், அப்புறம் இக் சவுண்ட். ஸோ இட் பிகம்ஸ் தேங்க். சாரி, இங்க டி போட்டுட்டு elongated s, கொஞ்சம் s வந்து நீட்டி விடுற மாதிரி நீங்க போட்டுட்டீங்கன்னா it is itch. chick அப்படின்னு எழுதுனா அப்படின்னா அது எப்படி எழுதுனா itch. itch, e ka, it becomes chick. The sound is chick. இது வந்து itch sound. முன்னாடி நம்ம சொல்லிருந்தோம் itch. judge. itch sound என்ன சிம்பிள் நம்ம கொடுத்துறோம், இந்த மாதிரி d போட்டு v போடணும். judge, ja ஃபுல்லா ஆ நாம சொல்றோம் அப்படின்னா அது எந்த சிம்பிள் நான் சொல்லிருந்தேன், இன்வெர்டட் e, ja, ja. மறுபடியும் அந்த சவுண்ட் itch சவுண்ட் தான் வருது, judge, ja, itch, judge. அப்போ the same d போட்டு இந்த மாதிரி elongate பண்றது. So this is what the phonetic transcription. So இந்த மாதிரி விஷயம் நமக்கு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா we can learn exact pronunciation of a particular word. இப்போ இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா pronunciation மிஸ் ஆயிடும் டோட்டலாவே. மேக்ஸிமம் நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ் pronunciation தான் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம
கரெக்டான ப்ரொனன்சியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ப்ளீஸ் டிக்ஷனரியை யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஒவ்வொரு டிக்ஷனரிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இங்கிலீஷ் வேர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்லாஷ் போட்டு எழுதியிருப்பாங்க. அதுதான் அந்த ஃபோனடிக் டிரான்ஸ்கிரிப்ஷன். அது ஏன் அப்படின்னா எப்படி அந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோ கொடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். The actual spelling for hi is HI. இதுதான் கரெக்ட் ஸ்பெல்லிங். ஆனா நாம யூஸ் பண்றது என்னவா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹாய் இப்படின்னு போடுவோம். So this is what the correct one and this is wrong. இது ஏன் wrong அப்படின்னா இது ஆக்சுவலி இது நான் எப்படின்னு சொல்லி சொல்றேன் பாருங்க. இது ஏன் எப்படி வந்தது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். So ஹாய்க்கு உண்டான phonetic transcription சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஹா சவுண்ட் நம்ம எச் போட்டுக்கிறோம் and then ஆ சவுண்ட். ஹாய். ஸோ இதைத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம காலப்போக்கில் எப்படி எழுதுறோம் அப்படின்னா இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டோம். ஸோ know the proper pronunciation and know the proper usage. Dictionary எடுத்தீங்க அப்படின்னா first thing you have to give your attention on spelling of the words. ஸ்பெல்லிங் தயவு செஞ்சு கரெக்டா பண்ணுங்க. ஸ்பெல்லிங்க்கு அப்புறம் நாம வந்து பார்க்க வேண்டியது pronunciation, அதுக்கப்புறம் தான் மீனிங். First we have to see the spelling and then the pronunciation of a word and then the meaning. The meaningல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டும் யூசேஜ் வந்து நிறைய இருக்கும். புரியுதுங்களா? ஒரே வேர்ட் நம்ம பல இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரிலாம் இருக்கும். இங்கிலீஷ்ல அப்படிதான். ஸோ ப்ரொனன்சியேஷனுக்கும் ஸ்பெல்லிங்க்கும் சம்பந்தம் கிடையாது. there is no link between the pronunciation and the spelling. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாம சொல்லணும் அப்படின்னா GENRE. இது நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நான் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஜெனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன், இல்லைன்னா ஜென்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அது எல்லாமே எதுவுமே கிடையாது. This is actually called genre. genre ஒன்னு அதோட ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா genre. அட்லீஸ்ட் நம்ம ஜானர்னாவது சொல்ல வளைக்கணும். So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா GENRE. The pronunciation is genre, right? genre. இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் pronunciation சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா genre. அட்லீஸ்ட் நாம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜானர்னாவது நம்ம சொல்லணும். இந்த ஆரோட நீங்க நிறுத்திட்டீங்கனாலும் போதும். பட் இத ஜென்ரினோ இந்த ஜெனர்னோ தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ரைட்? So I hope this will help you. So please practice referring dictionaries. If you want to pronounce a word properly, you should know these things. Fine. Thank you.